பாலவாக்கத்துலேருந்து ஆறுமுகம் அப்படிங்கிறவர் கேட்குறார், கை சுத்தம் இல்லை கை சுத்தம் அப்படின்னு அடிக்கடி பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நம்ம தமிழில் சில சொற்களை எந்த சூழலில் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சார்ந்து அதுக்கு பொருள் மாறுபடும். சில இடங்களில் பிரதேசம் இடம் சார்ந்து மாறுபடும். அந்த வகையில் கை சுத்தம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலை செய்கிறோமோ அந்த செயல்களை மிகச் செம்மையுற ரொம்ப சரியாக செய்யுது. ஒரு சிற்பினா அழகாக செலவழிக்கிறது, எந்த விதமான குறையும் இல்லாமல். அதுமாரி ஒரு சமையல் ஒருத்தர் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அறுசுவை உணவு அருமையாக சமைக்கிறது. ஒரு ஓவியம்னா பிரமாதமாக அதை செய்கிறது. அந்த மாதிரி ஒரு கைத்திறன்னு சொல்லுவாங்க, அதை தான் சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்ய தெரியலன்னா கை சுத்தம் இல்லை அப்படின்னு இது ஒரு வழக்கு. அரசர்கள் காலத்தில் கை சுத்தி இல்லை அப்படின்னு சொன்னால் திருடுதல் அப்படின்னு ஒரு பழக்கம், அதை வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்கிறான். களவும் கற்றும் அறன்னு பேர். திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினச்சி கூட பார்க்கக்கூடாது. உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளன்னு. அந்த மாதிரி கை சுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் தவறான எண்ணத்தை பெற்றவர்கள் அப்படின்னு திருடக்கூடியது. அதுக்கும் கை சுத்தம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதே ரேகா சாஸ்திரத்தில், இந்த கைரேகை சாஸ்திரத்தில் கை சுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சில பேர் கையில் காசு தங்கும் எப்பொழுதுமே. அவர் சம்பாதிக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும், ஆனால் அவர் கையில் காசு இருந்துகிட்டே இருக்கும். அந்த சேமிக்கக்கூடிய பண்பு, அதை தான் கை சுத்தம்னு சொல்கிறது. இது ரேகா சாஸ்திரத்தினுடைய நோக்கில். அதே சமயத்தில் சில பேருக்கு என்ன காலம்புற லட்சக்கணக்கில் சம்பாதிப்பா, சாயந்தரம் பார்த்தா திருப்பியும் ஏதாவது கையேந்திர மாதிரியே வந்துடும். கை ஓட்ட கைன்னு சொல்லுவாள். அதுதான் கை சுத்தம் இல்லாத அப்படின்னு அந்த ரேகா சாஸ்திரங்களில் விதி. அதாவது அவர்கள் அந்த கையை உடையவர்களுடைய அந்த விதியினுடைய தன்மையானது சற்று மாறுபட்டு இருக்கிறது, விரும்பத்தக்க வகையிலே இல்லை அப்படின்னு இருந்தால் அது கை சுத்தம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவோம். அப்போ இந்த கை சுத்தம் அப்படிங்கிறது இடம் சார்ந்தும் பொருள் சார்ந்தும் பொருள்படுகிறது. இதெல்லாம் தவிர இந்த கை சுத்தங்கிறது இப்போல்லாம் பார்த்தோம்னா நம்ம மருத்துவமனைகள்லாம் டாக்டர் ஒரு நோயாளியை தொட்டு பார்க்குறார். அந்த நோய் அவருக்கு வரக்கூடாது. அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த பல நோயாளிகளை தொட்டு பார்க்கறதுனால இருக்கக்கூடிய பாதிப்பு அடுத்த வாளுக்கும் போயிடக்கூடாது. ஒரு நோயாளி தொட்டுட்டு இன்னொரு நோயாளி திரும்ப, அதுக்கெல்லாம் கை க்ளவுஸ் போட்டுக்கிறேன். அப்போவே அந்த கையை சுத்தியாக வச்சுக்கணும். புற தூய்மை சொல்லணும், கையை மிக தூய்மையாக வைத்து கொள்வது அப்படின்னு சொல்கிறது. இந்த புற தூய்மை எந்த அளவுக்கு இந்த கைக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வியாதி வரவே வராது. அதனால தான் கை சுத்தியாக இருக்கிறது அப்படின்னு, கை அலம்புறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 தடவை கையலம்பணும், சாப்பிட்டு முடித்தோன்னே 3 தடவை கையலம்பணும்னு சொல்லியிருக்கா சாஸ்திரத்தில். துவயந்திரயம்னு சொல்லியிருக்கா. துவயந்திரயம்னா இதை ஒரு வழக்கத்திலே சொல்லுவாள். துவயந்திரயம் ஆகிடுதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாப்பாடு ரெடி ஆகிடுதா அப்படின்னா துவயம்னு அர்த்தம். திரயம்னா சாப்பிட்டாச்சா, சாப்பாடு முடிஞ்சுருத்தான்னு அர்த்தம். பழைய காலத்து கலைச்சொற்கள் இது, ரொம்ப அழகாக அதை பயன்படுத்தியிருக்கா. அப்போ கை மிகவும் தூய்மையாக இருத்தல், கையை தூய்மையாக வைத்து கொள்வது, அதையும் கை சுத்தம்னு தான் சொல்கிறோம். கோயில் பழக்க வழக்கத்தில் பார்த்திங்கன்னா கை சுத்தம் அப்படிங்கிறது என்னென்னா, கரண்யாசம்னு ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்கிறது. அந்த மந்திரத்தை சொல்லிட்டா அந்த கை சுத்தியாகும். அந்த மந்திரத்தை சொல்லலை அப்படின்னு சொன்னால் அந்த கை அசுத்தி. மந்திரத்தை சொல்லி தான் சுவாமியை தொடணும். அதுக்கு அங்கன்யாசம் கரண்யாசம்னு சொல்லுவாள், கரசுத்தின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி செய்து கொள்ளுகிற பண்புக்கும் கை சுத்தம், அது சம்பந்தமாக தான் அதுக்கு பேர்.